டைரக்ட் செலெக்ஷன் டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து இது செலக்ட் பண்ண உதவும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இது ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் உதவும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட் மட்டும் இப்படி மார்க்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மார்க்கி பண்ணிவிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அது உதவி பண்ணும். அதுவும் இல்லாதக்கு இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி இதை மட்டும் நம்ம லென்த்தியாக கொண்டு போகலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலெக்ஷன் டூல் மாதிரி இதுவும் ஒர்க் ஆகும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாதக்கே 2 ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நீங்கள் செலெக்ஷன் டூலில் கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. பட் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆங்கர் பாயிண்ட்டுகளை இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். ஆனால் செலெக்ஷன் டூலில் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்டையர் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஒருவேளை இந்த ஆங்கர் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணோன்னா நீங்கள் செலெக்ஷன் டூலில் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இதை ரவுண்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஒரு ஆங்கர் எடிட்டிங் டூல் அப்படின்னு கூட நம்ம கூப்பிடலாம். உதாரணத்துக்கு இந்த ஆங்கரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது கன்வெர்ட் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் டு ஸ்மூத் அப்படின்னு இருக்குது. இதையும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஃபில் இருக்குது, நன் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த ஆங்கர் பாயிண்ட்டையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஹேண்டில் வந்து கிராப் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போய் இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரோக் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நாம் ஒரு டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி டிசைன் கூட நாம் பண்ணிக்கலாம். ஆங்கர் எடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள், இந்த ஆங்கரை மட்டும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைரெக்ஷனுக்கு கொண்டு வரலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரெக்ஷனுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நாம் ரவுண்டடாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர் பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டடாக பண்ணோம்னா வேவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கிடைக்கும். இதை வச்சு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்து கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வேவ் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நாம் இதை சிறுசுப்படுத்திக்கலாம். ஒரு ஆங்கிளுக்கு கொண்டு வரலாம். பெருசு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது நேர்கோடு மாறாமல் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் கூட பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே நான் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு அவர் கிளாஸ் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம புல் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிராஸாக போகும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக போகும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக கூட பண்ணிக்கலாம். அல்லாதக்கே இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி கூட கொண்டு போகலாம். இப்படி கூட நாம் பொசிஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த வசதி நமக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே செலக்ட் பண்ணோம்னா இது மட்டும் நாம் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஆங்கர் எடிட்டிங் டூல் மாதிரி மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நாம் கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிட்டு தான் எடிட் பண்ண முடியும். ஒருவேளை நான் கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம புல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குரூப் செலெக்ஷன் டூல் என்னன்னு பார்ப்போம். குரூப் செலெக்ஷன் டூல் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்குவோம். கீபோர்ட் ஷார்ட்கட் இல்லை அதுக்கு. குரூப் செலெக்ஷன் டூல் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா குரூப் செலெக்ஷன் டூல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் டைரக்ட் செலெக்ஷன் டூல் பண்ணிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் குரூப் செலெக்ஷன் டூல் எடுத்திருக்கேன். கர்சருக்கு கீழே வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே இதை மட்டும் நாம் செலக்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷன் பண்ண முடியும். ஆனால் இது ரீசைஸ் பண்ணாது. உதாரணத்துக்கு இந்த ஸ்கொயரை நீங்கள்
செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஆல் ரோல் பண்ணும்போது அது ரவுண்டட் கார்னர் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுமே தவிர, இங்கே பாருங்கள் இதை செலக்ட் பண்ணுறேன், ஆல் ரோல் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரவுண்டடாக நாம் இந்த ஸ்டாரை வந்து மாற்றிக்க முடியும். இது ஒன்றும் பண்ணாது. ஆக்சுவலி இங்கே வந்து குரூப் செலெக்ஷன் டூல் வந்து இந்த இடத்துலேருந்து அது ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாது, பட் என்டையர் குரூப்பை மட்டும்தான் செலக்ட் பண்ணும். அதாவது என்டையர் குரூப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது 2 அல்லது ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு பண்ணிடுறேன். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கே வர்றேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் குரூப்பில் இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணி அது தனியாக ஆப்ஜெக்டை கொடுத்துரும். ஆனால் இது பாருங்கள், ஸ்டில் இது ஒரு குரூப்பில் இருக்கும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்து இந்த இடத்துல ஆங்கரை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஒரு சர்க்குலர் ஷேப்பை வந்து ஒரு எக் ஷேப்பை கூட மாற்ற உதவும். குரூப் செலெக்ஷன் டூல் வந்து என்னை பொறுத்தவரை அவ்வளவு நமக்கு ப்ராஜெக்ட்களில் உதவி பண்ணாது. இதே வேலையை வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் இன்னும் பெட்டராக செய்ய உதவி பண்ணுது. அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு டூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.